ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது வரைக்கும் எனக்கு புரியுது. ம். இப்போ மல்டிபிள் சப்நெட்ல மல்டிபிள் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்ற கேள்வி அடிக்கடி வந்துட்டே இருக்கு. ஆ. ஸோ நீங்க வந்து அ இத பத்தி ஏதாவது படிச்சீங்களா? இன்னும் நீங்க சாட் ஜிபிடி போங்க சார். ஸோ சாட் ஜிபிடி போயிட்டு உங்க கேள்விய போடுங்க. அது ம். ஆக்சுவலா வந்து எக்ஸ்பிளைன்னாக்கா வந்து கிளீனா சொல்லும். அது ஆக்சுவலா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. எங்க வீட்ல எல்லாருமே வந்து இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்றாங்க. சப்நெட்டுக்காக இல்ல. இப்ப ஒரு டாக்டர் சொல்றாரு, ஒரு மருந்து சொல்றாரு. இந்த மருந்து என்ன? அது எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது சிலது, தெரியாத சில விஷயங்கள்லாம் இருக்குமே. அதனால அ chatgpt.com போயிட்டு நேச்சுரல் லாங்குவேஜ்லயே கேட்கலாமே நம்ம. ஸோ ஏன்? சரி. வாய்? ஸோ ம். நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் போட்டாகணும். வேற வழியே ம். கிடையாது. ம். அ அது எனக்கு எப்படின்னாக்கா, எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில இதெல்லாம் வந்து புதுசா தான் இருந்தது. இப்ப திருப்பி திடீர்னு என்ன வந்து மெடிக்கல் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு, அவங்க வந்து ஏதாவது டெர்மினாலஜி பேசினாக்க நமக்கு ஒண்ணும் புரியாது. ரைட்? என்ன பேசுறாங்கன்னே புரியாது. ஸோ, அதுக்கு வந்து நம்ம வந்து நார்மலா அ இந்த மெடிக்கல் பேக்கிரவுண்ட்ல வந்தவங்கள விட அதிகமா கொஞ்சம் உழைக்க வேண்டியதா இருக்கும். ஸோ, அது வந்து நீங்க வந்து உங்க பக்கத்துலருந்து நீங்க உழைப்பு போட்டே ஆவணும். வேற வழியே கிடையாது. மேபி நீங்க வயர்லெஸ்லயே யூஸ் பண்ட்டீங்க. யூசராவே நீங்க யூஸ் பண்ட்டீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த நெட்வொர்க்கிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதெல்லாம் வந்து அ வெரி எசென்ஷியல் தட் அந்த ஏன்? ஏன் என்ற கேள்வி இன்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஸோ அந்த ஏன்ற கேள்வி முக்கியமான கேள்வி. நீ கரெக்ட்டான கேள்வி தான் கேட்கிறீங்க. ஆனா அது புரியறதுக்கு அ அண்ட் ஆல்சோ நீங்க என்ன செய்யலாம்னாக்க, ஒரு படம் படம் போட்டு நம்ம படம் போடுறோம் தெரியுமா? அ அ இந்த மாரி அ சே அ திஸ் லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். இந்த மாரி படம். ரைட்? ஸோ, ஆ வேர் வி சே இங்க FortiGate இருக்கு, இங்க 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு, இங்க யூசர் இருக்காங்க, இங்க லினக்ஸ் இருக்கு. இந்த மாரி இந்த கோடுன்றது ஒரு ஈத்தர்நெட் செக்மெண்ட். ஸோ ஈத்தர்நெட் செக்மெண்ட்னா என்ன? அ அது எப்படி வந்து மல்டிபிள் ஆம் டிவைஸஸ் அதில போடுறாங்க. 10.1.1 200 இன்னொன்னும் போட முடியாது. ஏன்னா அது யூனிக்கா இருக்கணும். வேற அட்ரஸ் குடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேசிக் நெட்வொர்க்கிங். அத வந்து நீங்க வந்து பரிச்சயம் பண்ற வரைக்கும், உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புதிராவே தான் இருக்கும் அது. ஆமா சார். எனக்கு ஒரு சப்நெட்ல ஒரு சிஸ்டம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் போடுறது வரைக்கும் புரியுது. இதுல இப்போ மல்டிபிள் சிஸ்டம் வந்துட்டு இப்போ நீங்க பாலிசி குரூப் பாலிசிலாம் அப்ளை பண்றீங்க. ஸோ அந்த மாரி பண்ணும்போது இப்போ இதெல்லாம் யாருக்கு இத பண்றோம் அப்படிங்கிறது தெரியல. ரியல் டைம் யூஸ் கேஸஸ் தெரியல. இப்போ மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் வந்து ஏன் யார் வச்சிருக்கா? இந்த மாரி சிஸ்டம் இருக்கா? அப்படிங்கிறது கூட எனக்கு கொஞ்சம் விசுவலைஸ் எ பண்றது கஷ்டமா இருக்கு. எனக்கு 2 பக்கம் இருக்கு. யூசர் ஒரு பக்கம் இருக்கு. சர்வர் ஒரு பக்கம் இருக்கு. ரைட்? நம்ம ஒரு ம். மொபைல் யூசரா ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்றோம். ரெக்கார்டிங் ஆரம்பிச்சுருச்சா? ஆரம்பிச்சிருச்சு சார். ஓகே. ஸோ ஒரு யூசரா ஒரு சர்வர ஆக்சஸ் பண்றோம். அது புரியுதுல்ல? ஒரு யூசர்ன்னு ஒருத்தர் ஆமா. ஒரு லேப்டாப் இருக்கு. சர்வர்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஓகே. ஆனா பல யூசர்ஸ்க்கு ஒரு சர்வர். அதே மாரி பல சர்வர்ஸும் இருக்கும். ஜெனரலி நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வில் பி லெஸ் தேன் நம்பர் ஆஃப் யூசர்ஸ். ஸோ இந்த யூசர்ஸ் எல்லாம் எங்க போடப் போறோம்? இந்த யூசர்ன்னு நம்ம இந்த படத்துல காமிக்கிறோமே, அந்த மாரி இன்டர்நெட்ல ஊர்ப்பட்ட யூசர்ஸ் இருப்பாங்க. மில்லியன்ஸ். ம். சர்வர்னாக்க இந்த லினக்ஸ்ல இவர் நிர்மல் வந்து வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணாரு. அந்த மாரி எனி அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் வாட் எவர் இட் இஸ். அதெல்லாம் இங்க உட்கார்ந்திருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ், இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ். இந்த செக்மென்ட்ல இருக்கிற இந்த ஹாரிசான்டல் கோட்ல இருக்கிற செக்மென்ட்ல இருக்க எல்லாமே இந்த சப்நெட்ல இருக்கணும். ஸோ 10.1.1 அதான் இந்த சப்நெட் மாஸ்க் எல்லாம் படிச்சோமே. ஸோ ம். அந்த சப்நெட்ல இல்லன்னாக்கா அது கம்ப்ளைண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து மல்டிபிள் சிஸ்டத்த இங்க போடுறோம். அது எல்லா சிஸ்டத்துக்கும் இந்த FortiGate வந்து ஒரு போலீஸ் மாரி இட் இஸ் இன்ஸ்பெக்டிங் டிராபிக். ஸோ அதுக்கு மேல வந்து அ நான் எனக்கு எப்படி விளங்க வைக்கிறதுன்னு புரியல. வேற யாராவது வந்து இஃப் யூ வாண்ட் டூ ஸ்டெப் இன் குயிக்லி நம்ம வந்து வி ஹேவ் டூ இன்னைக்கும் நாளைக்கும் வி ஆர் கோயிங் டூ சி விபிஎன். அதாவது தியரி அண்ட் ஐ அம் கோயிங் டூ ஷோ இட் யூ இன் மை செட்டப். ஸோ தட்
சாட்டர்டே சண்டே நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் செட்டப் பண்ணி தென் யூ கேன் ட்ரை அண்ட் கெட் இட். டெஃபினட்டாக ப்ராப்ளம் வரும். ஓகே, அதை முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். நான் ப்ராப்ளம் இல்லைன்னாக்கா ஏதோ ப்ராப்ளம் இல்லைன்னா ஏதோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து பிகாஸ் இட்ஸ் லேப் 2, லேப் 1 டூப்ளிகேட் பண்ணி அது நடுவில் ஒரு VPN கனெக்ஷன் போட போகிறோம். ஸோ ஸ்டாலின், உங்கள் கேள்விக்கு அப்படி தான் விஷுவலைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி படம் போட்டு இது இங்கே இருக்குது, இங்கே சர்வரில் மல்டிபிள் மிஷின் இருக்குது, மல்டிபிள் மிஷின்லாம் ஒரே சப்நெட்டில் இருக்கணும், அதுக்கு மாஸ்க் வந்து டிஃபைன் பண்ணணும், இந்த மாதிரி யூசர்ஸ்லாம் நிறைய பேர் இன்டர்நெட்டில் இருப்பாங்க, அவங்கவுங்க எல்லாம் ப்ரைவேட் அட்ரஸில் இருக்கும், இதை ஆட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து டயாக் டிபாக் போட்டு அந்த இதெல்லாம் பார்த்தோம். இதை செய்ய 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 தான் வந்து உங்களுக்கு அது வந்து மனசில் பதியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வேறு யாராவது குயிக்காக இந்த நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா ஸ்டாலினுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீகாந்த், ஒரு சின்ன இதா மட்டும் ஸ்டாலின், நீங்க அந்த சார் சொன்ன மாதிரி வைஃபை ரவுட்டரோட எடுத்து பார்த்தீங்களா? வைஃபை ரவுட்டருக்கு பின்னாடி இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு. இன்டர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதை நோட் பண்ணீங்கன்னா ஒரு போர்ட் தனியா வச்சிருப்பாங்க. அது வந்து வெளியில இருந்து வர்ற ஃபைபர் உள்ள கனெக்ட் ஆகுறதுக்கு அது இன்புட் போர்ட். அதை தவிர நீங்க உள்ளுக்குள்ள கனெக்ட் பண்றதுக்கே 4ஓ 5ஓ அது நீங்க வைஃபை மாடலை பொறுத்து நிறைய போர்ட் வச்சிருப்பாங்க. நீங்க நிறைய லேப்டாப் கனெக்ட் பண்றதுக்கு பிசிக்கலா கனெக்ட் பண்ண. ஸோ அதுதான் இன்டர்னல் நெட்வொர்க். ஸோ எது வெளியில இருந்து ஒண்ணு வருது அது மட்டும்தான் நமக்கு பப்ளிக் ஐபி. அது எது இன்டர்நெட் ஃபேஸ் பண்ணுது அப்படின்றது. ஓகே, நீங்க அந்த ரவுட்டரை வந்து சிம்பிளா நீங்க ஃபயர் கேட்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு இன்டர்நெட் உள்ள வர்றதுக்கு ஒரு போர்ட் இருக்கு, வெளியில போறதுக்கு ஒரு போர்ட் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, எஸ், பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம்க்கு மட்டும் எனக்கு இப்போ புரியுது. இப்போ இதில் மல்டிபிள் சிஸ்டம்லாம், இப்போ ஃபயர்வாலுங்கிறது மல்டிபிள் சிஸ்டம் வந்து நம்ம செக்யூர் பண்ணுறோம்ல. இப்போ இந்த மாதிரி யூசஸ் கேஸ்லாம் எதுக்கு? நான் உங்களுக்கு நான் இன்னும் சிம்பிளா ஒன்று சொல்றேன். நான் இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் ஆபீஸ்ல. அந்த 1000 பேருமே வந்து ஒரே பில்டிங்ல இருக்க மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஒரு 4 பில்டிங்ல இருக்காங்க, வேற வேற பில்டிங்ல. என்ன, ஒவ்வொரு பில்டிங்க்கும் அவங்க வந்து லேண்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அங்க இருக்கிற சுவிட்ச்ல வந்து அந்த யூசர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு குரூப்ல வச்சிருப்பாங்க, ஒரு VLAN கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் 4 பில்டிங்குமே 4 VLAN கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப பில்டிங் 1ல இருக்கிறவங்க அவங்க இதுக்குள்ளே வந்து பேசிக்கிறதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாம் ஒரே நெட்வொர்க் இன்டர்னல் இது. ஓகேங்களா? பட் இந்த 4 பில்டிங்குமே வந்து வெளியில இருக்கிற யார்கிட்டயாவது இன்டர்நெட்ல பேசணும்னா அவங்களுக்கு ஒரு கேட்வே வேணும் இல்லையா, வெளியில போறதுக்கு. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வைஃபை கொண்டு வரோம் வெளியில இருந்து. அந்த எல்லா நெட்வொர்க்கும் வைஃபைல வந்து கம்யூனிகேட் பண்ணி வைஃபை வழியா நம்ம வெளியில போய் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றோம். கரெக்ட். ஓகேங்களா? பட் ரியல் டைம்ல வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் சேல்ஸ், ப்ரொக்யூர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்த டெவலப்மெண்ட் அவங்களுக்குலாம் வந்து இன்டர்னல் நெட்வொர்க் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம லைனக்ஸ் VM வந்து ஆக்சஸ் பண்றது நீங்க வந்து ஒரு ப்ரொக்யூர்மென்ட்டோ ஒரு சேல்ஸ் டிபார்ட்மென்ட்டோ நினைச்சுக்கோங்க. ஓகே, அவங்க மட்டும் தான் வெளியில போய் வேற தேர்ட் பார்ட்டி கூட யார்கிட்டயும் பேசுறதுக்கோ ஆக்சஸ் பண்ணவோ இன்டர்நெட் ஓபன் பண்ணவோ ஆக்சஸ் வேணும். பட் ஆனா உள்ள ஒர்க் பண்ற டெவலப்பர்ஸ்க்கு வந்து வெளியில இருக்கிற ஆக்சஸ் தேவையில்லை. அவங்க வந்து லைனக்ஸ் VM இப்ப நம்ம 1 வச்சிருந்தோம், அதே மாதிரி ஒரு 100 VMs கிரியேட் பண்ணி அங்க 100 டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க, அவங்களுக்கு இன்டர்நெட் தேவையே இல்ல. பட் ஆனா இங்க ஒருத்தவங்க ப்ரொக்யூர்மென்ட்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து நான் வெளியில ஒரு இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு மட்டும் நம்ம கேட்வே ஓபன் பண்றோம். சோ நமக்கு வைஃபை ஃபயர்வால்ங்கிறது க்ளோஸ்டு டோர், எல்லாருக்குமே டோர் க்ளோஸா இருக்கு. யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம ஓபன் பண்றோம். பெர்ஃபெக்ட். ஓகே, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதுங்களா? ஆமாங்க சார், இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டா லைட் அடிச்ச மாதிரி இருக்கு. ஓகே, ஆனா நீங்க வந்து படிக்கணும் ஸ்டாலின். இந்த கிளாஸ்ல மட்டும் அட்டென்ட் பண்ணீங்கன்னாக்க இது போராது. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து இந்த கிளாஸ் போதோ, ஐ நோ யூஆர் ஆல் ஒர்க்கிங் பீப்புள், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். அதனால தான் வந்து இந்த கிளாஸ் ஆல்சோ பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இதே ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கா வந்து எல்லாருக்குமே வந்து புதிராக இருக்கும். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நீங்கள் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸோடு வந்திருக்கீங்க. பட் யூஆர் ஆல்சோ லேர்னிங் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். அதனால்
we all have to put in different levels of effort. Okay, so let's get with VPN. ஸோ நான் வந்து இதை வந்து ஏன் ஒயிட் போர்டை திருப்பி போகிறேன்னாக்கா வந்து எனக்கு வந்து இந்த விபிஎன் டனலுக்கெல்லாம் வந்து சிலிண்டர் பண்ணி போடணும்னு ஆசை. இதை வந்து நான் வந்து ஐ நோ தட் இதை வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி பிஃபோர் த மீட்டிங் எண்ட்ஸ். ஸோ there was a way to do that, export பிடிஎஃப் அதை பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் அதை வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்டுறேன். ஸோ விபிஎன். ஸோ விபிஎன்கிறது virtual private network. ஸோ இது எதுக்கு virtual private networkன்றது? இன்டர்நெட்டுன்றது ஒரு கடல் மாதிரி, சமுத்திரம். அதில் மீனும் இருக்கும், சுறாவும் இருக்கும், மனுஷனும் நீந்தலாம். அதனால் செக்யூராக ஒரு பேக்கெட்டை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு இன்டர்நெட் மூலமாக எடுத்துகிட்டு போகணுன்னால் அது நடுவில், அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க், அது ஒரு சுரங்க பாதை மாதிரி, இட்ஸ் அ டனல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரீஜன் 1 ஏடபிள்யூஎஸில் இது வந்து ரீஜன் 1. ஸோ ரீஜன் 1ல we have a FortiGate. We have a internal network with a Linux VM, and this is a access to the internet, IGW, internet gateway. அதே மாதிரி இப்போ என்ன சொல்லணும், we're going to create another region, region 2. இங்கேயும் வந்து ஒரு FortiGate போட போகிறோம். இங்கேயும் ஒரு லினக்ஸ் விஎம்ஐ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுதான் டெரஃபார்மோட பியூட்டி. ஜஸ்ட் வேரியபிள்ஸ் ஃபைலை மட்டும் அப்டேட் பண்ணி விட்டிங்கனாக்கா அடுத்த ரீஜனில் வந்துடும். லினக்ஸ் விஎம் அண்ட் இங்கே இப்படி போடுறேன் ஐஜிடபிள்யூ. இங்கே நடுவில் சமுத்திரம் இருக்குது, இன்டர்நெட்டுன்ற ஒரு சமுத்திரம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த FortiGateலேருந்து இந்த FortiGateக்கு இந்த சமுத்திரம் வழியாக ஒரு விபிஎனை கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் விபிஎன். எதுக்காக இந்த விபிஎனை கிரியேட் பண்ணணும், ஏனால் இதை டைரெக்டாக அனுப்பிச்சி விட்டாக்க இதில் வந்து நடுவில் யார் என்ன பார்க்குறாங்கன்றது நமக்கு தெரியாது. பார்க்குறாங்களா இல்லையான்றது சைபர் செக்யூரிட்டியோட கேள்வி கிடையாது. நம்ம கண்ட்ரோலில் எது இல்லைன்னாலும் அதை செக்யூராக அனுப்புறது தான் நம்ம கடமை. அதனால நம்ம அதை விபிஎன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ விபிஎன் என்ன ஆஃபர் பண்ணுது, நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஐபிசெக் வந்து டிஃபால்ட்டா இருக்கு, விபிஎன்ங்கிறது அப்ளிகேஷன் லேயர்ல தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது வந்து ரெண்டு விதமான விபிஎன் இருக்கு. குட் கொஸ்டின். விபிஎன்ல ஒன்று சைட் டு சைட் விபிஎன், ரெண்டாவது யூசர் டு சைட் விபிஎன். இது வந்து ஐபிசெக், இது வந்து எஸ்எஸ்எல், அதாவது செக்யூர் சாக்கெட் லேயர். இந்த டிஎல்எஸ்லாம் சொன்னோமே, டிஎல்எஸ். எஸ்எஸ்எல்ன்றது ஒரிஜினலாக வந்தது, இன்னும் எஸ்எஸ்எல் சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எல் ப்ரோட்டோக்கால்லாம் வந்து வீக்குன்னு முடிவு பண்ணி இப்போ டிஎல்எஸ் 1.3 வரைக்கும் இருக்குது வேர்ஷன். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன். இப்போ இந்த உங்கள் சிஸ்கோ எனி கனெக்ட்லாம் சொன்னாங்க, இந்த முதல்ல நம்ம பேசும்போது இந்த லினக்ஸ் விஎம் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்ற போது ஒன் ஆப்ஷன் வாஸ் இந்த இன்டர்நெட் யூசர் வாஸ் கோயிங் டு விபிஎன் கனெக்ட் இன்டு இங்கே இன்டர்நெட்டில் இங்கே ஒரு யூசர் இருக்காங்க, ரைட்? ஸோ ஐ எம் a user here. ஸோ இந்த இன்டர்நெட் யூசர் வந்து
இந்த FortiGate போகணுன்னாக்க they said you can VPN connect into that and then access the Linux VM, which is one option, which is the user to site VPN. இது ரெண்டாவது. இப்போ நம்ம என்ன பண்றோம், அது வந்து ஒரு யூசருக்கு. இந்த சைட் டு சைட் VPN போட்டாக்க இங்க இருக்கக்கூடிய எல்லா மிஷினும், நாளைக்கு இந்த லினக்ஸ் VM மாதிரி ஒரு 10 மிஷின் போட்டீங்கன்னாக்க, இங்க ஒரு 10 மிஷின் போட்டீங்கன்னாக்க, இது ஒரு சைட், இது ஒரு சைட். ஓகே, இந்த ரெண்டும் வந்து இப்போ டிசாஸ்டர் ரெக்கவரிலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரீஜன் போயிடுச்சு, புயல் வந்தது, எர்த்குவேக் வந்தது, ஒரு ரீஜனே போயிடுச்சு, பிஸ்னஸ் எப்படி கண்டினியூ ஆகும்? ஸோ இந்த 2 ரீஜனையும் டூப்ளிகேட் பண்ணி, ஸோ அண்ட் பட் அது வரைக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துட்டு இருக்கணும். டேட்டாபேசஸ்லாம் அப்டேட் பண்ணணுமே. பிரைமரியாக இது இருக்கலாம், இல்லை ரெண்டுமே பிரைமரியாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஹவர் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட் பண்ணுறாங்களோ. பட் இங்கிருந்து இந்த ரீஜன் 1லேருந்து ரீஜன் 2க்கு ஒரு கண்டினியூஸ் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். பிகாஸ் தெர் இஸ் சம் கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் ஆகப்பட்டது இன்டர்நெட் வழியாக நடக்கப்படுறதுனால அதை செக்யூராக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அண்ட் செக்யூரிட்டினாக்க என்ன என்ன விதமான செக்யூரிட்டின்றதையும் நான் இப்போ அடுத்து சொல்கிறேன். இது வரைக்கும் ஏதாவது கேள்வி இருக்கா? சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். சொல்லுங்க. இப்ப இது கிளவுட்ல ஓகே, நீங்க சொல்ற கான்செப்ட் எனக்கு புரியுது. பட் இதே இதை நான் ஆன் பிரேம்ல கம்பேர் பண்ணணும்னா இந்த VPN எங்க கிரியேட் பண்ணுவாங்க? ஃபயர்வால் டிவைஸ்ல கிரியேட் பண்ணுவாங்களா, இல்ல கோர் சுவிட்ச்ல கிரியேட் பண்ணுவாங்களா? இது எந்த இடத்துல வரும் சார் VPN? ஸோ VPN வந்து ரவுட்டர், டிபிக்கலி சுவிட்ச்லாம் பண்ண மாட்டாங்க. ரவுட்டர் டிவைஸ், ஈதர் ஃபயர்வால் ஆர் ரவுட்டர், இது ரெண்டு தான் வந்து டிபிக்கலி VPN டெர்மினேஷன் பாயிண்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இப்போ இன்டர்நெட்டே இல்லை, பட் நடுவில் வந்து ஒரு MPLS கரியர் லிங்க் இருக்குது, அதையும் வந்து எனக்கு உள்ள நடக்கிறது என்னன்னு தெரியலன்னாக்க, I don't need a firewall, but I need a router, a termination. So அந்த லேயர் 3 டிவைஸாக இருக்கணும். அது லேயர் 2 டிவைஸில் இது பண்ண முடியாது. லேயர் 3 டிவைஸில் ஃபயர்வாலை IPsec டெர்மினேட் பண்ணலாம். ஓகே சார். அப்ப நீங்க இப்ப யூசர் டு சைட் VPN சொன்னீங்க இல்லையா? அதுதான் நம்ம ஆல்ரெடி இப்ப படிச்சது. கரெக்ட்டுங்களா? எப்போ இல்ல படிச்சது? அதை நான் படிக்கவே இல்லை. இப்ப நம்ம ஒரு ரீஜியன்ல வந்து அந்த லைனக்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு இன்டர்நெட்ல இருந்து தானே யூசர் ஆக்சஸ் பண்ணோம். அது வந்து நான் யூசர் டு சைட் VPNனாக்க இந்த VPNோட ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து இங்கே லினக்ஸ் VMலே இருக்கும். இது வந்து இப்போ VPN எங்க போடுறோம்? FortiGateலேருந்து FortiGateக்கு போடுறோம். இது ஒரு சைட், இது ஒரு சைட். யூசர் டு VPNனாக்க the VPN will go from this user to this FortiGate. இந்த மாதிரி நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. இது வந்து சைட் டு சைட் VPN, இது ரெண்டு பக்கமும் போகிறது. அதான் நம்ம யூசர் டு FortiGate தான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டோமே. அதுதானே சைட் டு VPN, யூசர் டு சைட் VPN. VPNே கிடையாது. இந்த இப்போ யூசர் வந்து இந்த FortiGate ஆக்சஸ் பண்ணுறது. ஓகே, நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சார் क्वेश्चन. அவங்க நம்ம டிநெட் பண்ணி பண்றோம் சார், அது VPN இல்ல, அதான் சொல்றேன் நினைக்கிறேன். யூசர் டு கரெக்ட் சைட் VPN வந்து நம்ம VPN வச்சு நம்ம பண்ணவே இல்லை. கரெக்ட் கரெக்ட் நம்ம டிநெட் பண்ணி பண்ணோம்ல, அது வேற இது வேற. எக்ஸாக்ட்லி. ஸோ கிரேட் கொஸ்டின். ஆக்சுவலாக யோசிச்சு பார்ப்போம். ஸோ அங்கே எப்படி வந்து நம்ம அதுவும் இன்டர்நெட் வழியாக தான் போகணும். அது என்ன ஆச்சு இப்போ நம்ம டிநெட் பண்ண விஷயம்? ஸோ யூசர் நான் இங்கே இருந்தேன், யூசர் இங்கே இருந்தேன், அண்ட் ஃபயர்வால் இங்கே இருந்துச்சு, இன்டர்நெட் நடுவில் இருந்துச்சு, அண்ட் பின்னால் லினக்ஸ் இருந்தது, ரைட்? இப்போ இந்த யூசர்லேருந்து இந்த ஃபயர்வாலுக்கு கனெக்ட் பண்ணி இந்த பப்ளிக் ஐபியில், ரைட்? பப்ளிக் ஐபி ஆன் போர்ட் பிப்னு போடுறேனே, ஆன் போர்ட் சே 2323 பண்ணி இந்த லினக்ஸ் ஆக்சஸ் பண்ணோம். இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இங்கிருந்து இங்கே இதில் VPNே கிடையாது. அதனால தான் இங்கே வந்து SSH யூஸ் பண்ணோம். SSHன்றது செக்யூர் ஷெல், அந்த அப்ளிகேஷனே என்கிரிப்டட், பட் தட் இஸ் நாட் VPN. தட் இஸ் பிகாஸ் இது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோகால்க்கு அது என்கிரிப்ட் பண்ணுது.
இப்போ ஹெச்டிடிபியில் போகணுன்னாக்கா அது எஸ்எஸ்எல் வழியாக போகாது, அது ஹெச்டிடிபிஎஸ். நிறையா ப்ரோட்டோகால்ஸில் வந்து அப்ளிகேஷனே என்கிரிப்ட் பண்ணும். எஸ்எஸ்ஹெச், ஹெச்டிடிபிஎஸ், எஸ்எஃப்டிபி, செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஸோ இது ஆக்சுவலாக வந்து கம்பெனிஸ்லேயே இது வந்து ரியலி கிரேட் கொஸ்டின். கம்பெனிஸ்லேயே டிபேட் நடக்கும். அப்ளிகேஷனில் தான் என்கிரிப்ட் பண்ணுறோமே, என்னத்துக்கு உனக்கு ஐபிசேக்? பட் a lot of customers are not comfortable with that. ஸோ அப்ளிகேஷன் பண்ணுது. எனக்கு எல்லாத்துலேயும் மெயில் ப்ரோட்டோகால் இருக்குது, டிஎன்எஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ரோட்டோகாலையும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். எஸ்எஸ்ஹெச் இன்க்ளூட் பண்ணோம், யூனோ மெயில் இன்க்ளூட் பண்ணோம். ஒவ்வொரு ப்ரோட்டோகால்லையும் என்கிரிப்ஷன் இருந்ததுனால் தென் யூ டோன்ட் நீட் த யூசர் டு சைட் விபிஎன். பட் யூசர் டு சைட் விபிஎன் இருந்ததுன்னா அது உள்ள போறது எதுவா இருந்தாலும் they will all get encrypted to get to the firewall. ஓகே. ஓகே. இதுவரையே நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணோம். பட் இந்த விபிஎன் வழியா நம்ம வந்து ஒரு டனல் கிரியேட் பண்ணி அது வழியா பை டிஃபால்ட்டா எல்லா போர்ட்டுக்கும் நாட் ஒன்லி 22 எல்லா போர்ட்டுமே அந்த டனல் வழியா போற மாதிரி. ஓகே. அதுதான் யூசர் டு சைட் விபிஎன். சார் ஒன் மோர் டவுட்டு. ம் இப்போ நம்ம விபிஎன் யூஸ் பண்ணுறப்ப வந்து அந்த எஸ்எஸ்ஹெச் ஹெச்டிடிபிஎஸ் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ண மாட்டோமா? ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து டனல் இருக்கிறதுனால, இல்லை இது வந்து டிஃபென்ஸ் இன் டெப்த் மாதிரி வந்து மோர் தென் ஒன் ஆடட் செக்யூரிட்டி லேயர் அப்படி பார்ப்போமா இதை? அதர் கிரேட் கொஸ்டின். இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ எஸ்எஸ்ஹெச்சோட நான் என்கிரிப்டட் ஈக்குவலண்ட் என்ன? டெல்நெட். ஓகே, இப்போல்லாம் டெல்நெட்டை வந்து சப்போர்ட்டே பண்ணுறதில்ல. எனக்கு வந்து அதெல்லாம் வந்து அவ்வளோ பழசாயிடுச்சு. தட் டெல்நெட் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாக்க சிரிப்பாங்க எல்லாரும். ஸோ அது எஸ்எஸ்ஹெச்சை தவிர வேறு வழியே கிடையாது. அதனால வந்து டபுள் என்கிரிப்ஷன் ஆகிடுது இப்போது. ஸோ எஸ்எஸ்ஹெச்சையும் யூஸ் பண்ணி யூசர் டு சைட் விபிஎனும் பண்ணிங்கன்னா என்கிரிப்டட் ப்ரோட்டோகாலை திருப்பி என்கிரிப்ட் பண்ணி அங்கே வந்து ஃபயர்வாலில் போய் அந்த அவுட்டர் லேயரை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எடுத்து எனக்கு இந்த ஃபயர்வால்க்கு எஸ்எஸ்ஹெச் வழி அனுப்பிச்சாக்க எஸ்எஸ்ஹெச் இஸ் கோயிங் ஆல் த வே டு the Linux server. So, okay, SSH is going from, so this connection is end to end, here to here. Whereas, இது வந்து application. Whereas, இப்போ நீங்கள் எனி கனெக்ட் மாதிரி பண்ணீங்கன்னாக்க that user to site VPN is only up to here. இதுக்கு பின்னால அது என்ன உள்ள அந்த டனலுக்குள்ளே என்ன போட்டோமோ அதை திருப்பி இந்த ஃபயர்வால் வில் கிவ் இட் ஹியர். ஸோ இப்போ வந்து ஹெச்டிடிபி யூஸ் பண்ணுறேன் யூசர் வந்து அகெயின் இதெல்லாம் அவுடேட்டட். ஸோ எஸ்எஸ்ஹெச்சும் ஹெச்டிடிபியும் யூஸ் பண்ணுறாரு. ஓகே, நாட் ஹெச்டிடிபிஎஸ் பட் ஹெச்டிடிபி. ஸோ போர்ட் 80 அது பண்ணுற போது இந்த டனல் வழியாக போகிறப்போ யாருக்கும் இங்கே இருக்கிறதுலாம் தெரியாது. ஆனால் இந்த ஃபயர்வால் எடுத்து இந்த டனலை ரிமூவ் பண்ண பிறகு இங்கே போடுறப்போ இட் வில் பி அன்என்கிரிப்டட் பிகாஸ் இட் இஸ் ஹெச்டிடிபி. ஸோ லெட் அஸ் சே நீங்கள் ஹெச்டிடிபிஎஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணீங்களா, ஹெச்டிடிபி இன்ஸ்டால் பண்ணீங்களா லினக்ஸில் நிர்மல்? ஹெச்டிடிபிஎஸ் சார். ஓகே, சரி, அது சர்டிஃபிகேட்லாம் இருக்குது சார். லெட் அஸ் சே இது வந்து எஸ்எஸ்ஹெச் சர்வரும் ரன் பண்ணுது அண்ட் ஹெச்டிடிபின்னு வச்சுப்போம், ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட், ஹெச்டிடிபி சர்வர். அண்ட் அந்த ஹெச்டிடிபி சர்வர் வந்து இது பண்ணுறப்போ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்குது. அப்படின்னால் இந்த ஃபயர்வால்லேருந்து இங்கே யாராவது இந்த ஒயர் ஷார்க் மாதிரி போட்டு விட்டால், ஒயர் ஷார்க் இங்கே போட்டேன்னால் ஹெச்டிடிபி யூஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்து யூசர் டு சைட் விபிஎன் போட்டால் இந்த ஒயர் ஷார்க்கில் நான் போடுற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தெரியும். இது வரைக்கும் தான், இந்த இன்டர்நெட் தாண்டுற வரைக்கும் தான் நமக்கு protection in the user to site VPN. Okay, so this is the user to site VPN. Whereas SSH என்றது so end to end encryption. சார் இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ கிளவுட்ல என்ன சொல்றாங்க வந்து ஒரு பிரைவேட் டிபி இருக்கு, அந்த டிபியை கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து ஒரு விபிஎன் கம்யூனிகேஷன் டெர்மினேட் பண்ணலான்றாங்க. அப்படி பார்த்தா வந்து வெளியில இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் வந்து ஒரு டிபி சர்வர், கிளவுட்ல உள்ள டிபி சர்வர் அக்சஸ் பண்றாரு, அதுக்கு வந்து ஒரு விபிஎன் கனெக்ஷன்
அலோ பண்ணியிருக்காங்க. ம். இல்ல எனக்கு தெரியல. பண்ணுவாங்களான்னு தெரியல அப்படி. நான் கேட்கிறேன். அப்படி பண்ணக்கூடாது. பண்ணுவாங்களா? ஸோ ஓகே. நார்மலா வந்து இந்த 3 டியர் ஆர்க்கிடெக்சர்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்ளிகேஷன்ல. ஸோ அ கான்ட் ரிமெம்பர் த நேம். அப்ளிகேஷன் லேயர் பிசினஸ் ஒண்ணு லாஜிக் வந்து யூஸ் யூஸ் சொல்லுங்க. பிசினஸ் ஆர் லாஜிக்ல பிசினஸ் லாஜிக் லேயர் அண்ட் டேட்டாபேஸ் லேயர். ரைட்? ஸோ ஆஸ் எ யூசர் நான் ஒரு அ அ அ இங்க இன்டர்நெட் இருக்கு. ஓகே. இங்க ஒரு ஃபயர்வால் இருக்கு. இந்த ஃபயர்வால்லயே மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் வச்சிருப்பாங்க. இது வந்து இன்சைட் இன்டர்ஃபேஸ். இது வந்து டிஎம்சின்னு சொல்லுவாங்க. டீமிலிட்டரைஸ் ஜோன். அது என்னன்னாக்கா, இப்ப வந்து மிலிட்டரியில இப்ப இந்தியா, பாகிஸ்தான் பார்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பார்டர்ல வந்து இந்த 2 பேரும் இப்ப இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பிரிசனர் அங்க பாகிஸ்தான்ல அகப்பட்டவங்க இந்தியா வருது, இந்தியால அகப்பட்டவங்க பாகிஸ்தான் போறதுக்கு அந்த ஒரு பர்ட்டிகுலர் பார்டர் இருக்கு நார்த் இந்தியால. அந்த ஒரு ஏரியால இட் இஸ் மென்ட் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் த 2 கண்ட்ரீஸ் ஃபார் இன் அ வெரி ஹைலி செக்யூர் வே. அதுதான் டீமிலிட்டரைஸ் ஜோன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனி இன்டர்ஃபேஸா இருக்கும். ஸோ இங்க ஒரு சர்வர போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் இங்க வந்து டிபி சர்வர் இருக்கும். ஓகே. ஸோ இன்டர்நெட் யூசர் ஸோ இங்கேருந்து ஒரு யூசர் இருக்கான்னா, ஸோ என்னுடைய பிரசன்டேஷன் லேயர் எல்லாம் இந்த கம்யூனிகேஷன் பூரா இங்கிருந்து இங்க தான் இருக்கும். இந்த சர்வர் ஆகப்பட்டது இந்த ஃபயர்வால் வழியா இங்க கம்யூனிகேட் பண்ணும். There is no direct access between the user and the DB. Because firewall வழியா போயிட்டு இது வந்து இங்க டிநெட் பண்றாங்கன்னு வைங்க. டிநெட் பண்ணிட்டு ஃபயர்வால் பாலிசியில் என்ன போட்டிருப்பாங்கன்னாக்க, இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து இந்த இன்டர்ஃபேஸ்க்கு தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். இங்கிருந்து இங்கே பை டிஃபால்ட் எல்லாத்தையும் அலோவ் பண்ணணும். நம்ம போர்ட் முதல்ல போடுவோம். ஃப்ரம் போர்ட் 1 டு போர்ட் 2ன்னு போட்டோம். ஸோ லெட் அஸ் சே திஸ் இஸ் போர்ட் 1, போர்ட் 2 அண்ட் திஸ் இஸ் போர்ட் 3. ஸ்ரீகாந்த் சார், ஒரே ஒரு டவுட் இல்லை. ம். இப்போ சர்வர் வந்து அந்த டிமிலிட்டரைஸ் ஜோன்ல ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து டிமிலிட்டரைஸ் டிஎம்சியில் இருக்கும், இன்னொரு ம். இன்டர்ஃபேஸ் வந்து will be connected to the firewall. ஸோ இந்த ஃபயர்வால்க்கு இப்போ 3 இன்டர்ஃபேஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் டு தி இன்டர்நெட், DMZ interface here for all these servers, and inside interface for private servers. உங்க கேள்வி திருப்பி சொல்லுங்க. ஓகே, இல்ல நான் கேட்டது வந்து சர்வர்ல 2 இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து டிஎம்சியோட கனெக்ட் ஆயிருக்கும், ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஃபயர்வால் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருக்கும். கரெக்ட்? நோ சர்வர்ல 2 இன்டர்ஃபேஸ் கிடையாது. சர்வர்ல ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஓகே. அது இந்த நெட்வொர்க்ல நம்ம எப்படி இந்த லினக்ஸ் விஎம் இங்க போட்டு இங்க இந்த செக்மெண்ட் கனெக்ட் பண்ணோமோ, அதே மாதிரி இது ஒரு தனி சப்நெட்ல இருக்கும். ஸோ திஸ் வில் பி சப்நெட் 1, subnet 2, and this is subnet 3. Okay, so அப்படிதான் ஆர்கிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் வச்சு ஃபயர்வால் கண்ட்ரோல் பண்ணும். எனக்கு யாருமே இந்த டேட்டாபேஸ்ன்றது வந்து டேட்டா, ரா டேட்டா, அதையும் இன்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நிறைய அட்டாக்ஸ் பார்த்துருவீங்க. இல்ல அது புரியுது சார். பட் வந்து இப்போ சர்வர் சைடுல வந்து ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் தானா? எதுலேருந்து? அந்த சர்வர் சைடு சப்நெட் 3ல இருக்க அந்த சர்வர், that has only one interface. One that interface. is on the DMZ side. Yes, ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் தான். So that user can access the server which is on the DMZ side. Correct. Okay. That user can only access that server. Okay, fine. They can never access the DB directly. So நம்ம வந்து DNS பார்த்தோம் இல்லையா, DNS A record. So நீங்க வந்து say user access www.karthik.com ஒரு வெப் டொமைன் இருந்ததுனாக்க, so DNS will resolve this to say some public IP. Okay, say இப்போதைக்கு 1111 போட்டுப்போம். That 1111 will be owned by this firewall. It will DNAT it to this server. So server communicate பண்ணும். Okay, இது HTTPS serverனாக்க யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கூடப்பா அப்படின்னு. Then அது கொடுத்த பிறகு then that server will initiate a new communication to this database server. Okay, ஸ்ரீகாந்த் லாக் பண்ணது
ஸோ ஸ்ரீகாந்தோட ரெக்கார்டெல்லாம் கொடுன்னு இந்த சர்வர். ஸோ இந்த ஃபயர்வால் என்ன பண்ணோம், இந்த போர்ட்லேருந்து இந்த போர்ட் தான் அலவுட், இந்த போர்ட்லேருந்து இந்த போர்ட்டுக்கு இந்த ப்ரோட்டோகால் தான் அலவுட். ஸோ இதே யூசர் எஸ்எஸ்ஹெச் பண்ண பார்த்தாக்க வேலை செய்யாது. ஏன்னா இதில் வந்து ஹெச்டிடிபிஎஸ் சர்வர் மட்டும் தான் இருக்குது. திஸ் இஸ் அ செக்யூரிட்டி கார்டு. அதனால தான் வந்து நம்ம வந்து சர்வீஸில் பார்த்தாக்க வந்து நிறைய சர்வீசஸ் இருக்கும். சாம்பா, எஸ்எஸ்ஹெச், ஹெச்டிடிபிஎஸ். எதை போர்ட் மட்டும் முக்கியம் இல்லை, எதை அலோவ் பண்ணுறோம், எந்த ப்ரோட்டோகால் அலோவ் பண்ணுறோம். எனக்கு as much as possible அனாவசிய சமாச்சாரம் எல்லாத்தையும் ஃபயர்வால்லையே ரிஜெக்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ இது என்ன சொல்லும், ஃப்ரம் போர்ட் 1 to port 3 only HTTPS. ஸோ எனி சோர்ஸ் டு திஸ் பர்டிகுலர் இதை வந்து ஒரு அட்ரஸ் குரூப் மாதிரி போட்டு இந்த சர்வருக்கு அனுப்புன்னு சொல்லும். அதுக்காக அதில் அனுப்புறது எல்லாம் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஹெச்டிடிபிஎஸ்ஸை வச்சே வந்து மலிஷியஸ் அட்டாக் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் நம்ம மிட்டிகேட் பண்ணுறோம். எவ்வளவு குப்பையை இந்த சர்வர் வந்து அனாவசியமாக ஹேண்டில் பண்ண வேண்டாமோ. ஏன்னா ஃபயர்வால் இஸ் டிசைன் டு ஹேண்டில் தீஸ் குப்பை. சர்வர் இஸ் நாட். சர்வருக்கு வந்து மெயின் பர்பஸ் வந்து அப்ளிகேஷனை சர்வ் பண்ணும். ஸோ சர்வருக்கு வரும்போது ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அது க்ளீனாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி திருப்பி இந்த சர்வர் இந்த டேட்டாபேஸ் இனிஷியேட் பண்ணுற போது இட் வில் ஆல்சோ செக் ஃபார் சர்டன் திங்ஸ். லெட் அஸ் சே, as always we said, எதுவுமே வந்து மாறுதட்டிக்க முடியாது. we always have to be careful. எப்படியோ சர்வரை ஹேக் பண்ணிட்டாங்க, ஏதோ பேட்ச் போடலை, வாட் எவர். now the attacker is in the server. இந்த சர்வர்லேருந்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னாக்கா again this firewall will have to allow for that, because it's going to allow only certain protocols to go into the DB. அதையும் ஹேக் பண்ணிட்டாங்கய்யா, என்ன பண்ணுறது, டேட்டாபேஸில் சரி திருட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த பாஸ்வேர்டெல்லாம் என்கிரிப்ட் பண்ணணும், யூசர் நேம் என்கிரிப்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் டிஃபென்ஸ் இன் டெப்த். ஃபயர்வாலும் போடணும், இந்த சர்வர்லையும் பேட்ச் பண்ணணும், டேட்டாபேஸில் இருக்க கண்டென்ட்டையும் இது பண்ணணும், என்கிரிப்ட் பண்ணணும். அண்ட் ஒரு பர்டிகுலர் யூசர் எந்தெந்த டேபிள்ஸ் டேட்டாபேஸில் அக்சஸ் பண்ணுறான்றது டேட்டாபேஸ் லெவல்லையும் கண்ட்ரோல் போடுவாங்க. ஸோ பல செக்யூரிட்டி கேட்டை தாண்டின பிறகு தான் உங்கள் டேட்டாவை உங்களால் இன்னார் தான் ஐடென்டிட்டி, ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி, ரைட், ஐஏஎம் ரோல்லாம் பார்த்தோமே. ஸோ ஐடென்டிட்டி, ஆர் யூ ஹூ யூ சே யூ ஆர் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு, சரி இவர் தான் கார்த்திக், இவர் தான் அமீர், இவர் தான் ஸ்டாலின் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அவருக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, முதல்ல ஆத்தென்டிகேஷன், அப்புறம் ஆத்தரைசேஷன். எல்லாருக்கும் எல்லா ஆக்சஸும் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஆக்சஸ், மற்ற யூசர்ஸ் கிடையாது. அந்த ஆக்சஸ் மட்டும்தான் வருதா, இல்லைன்னாக்க ஆக்சஸ் ஃபர்பிடன் அப்படின்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஹோல் திங் ஹேங்ஸ் டுகெதர். எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஃபயர்வால் வந்து பாக்கெட்ஸ் லெவலில் தானே சார் பார்க்குது, ஐபி லேயர் 3ல தானே சார் பார்க்குது. அப்போ நம்ம யூசர் நேம், இப்போ ஸ்விக்கிலாம் ஒரு அப்ளிகேஷன் வந்து லாகின் பண்ணுறான்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எப்படி ஃபயர்வால் இவன் தான் அவன் உள்ளே வர்றான் அப்படிங்கிறது ஃபயர்வாலுக்கு எப்படி தெரியும்? கிரேட் கொஸ்டின். ஸோ அது ஃபயர்வாலுக்கு தெரியாது. ஓகே, அது வந்து கரெக்ட். லேயர் 3 கொஞ்சம் ஒரு ஸ்லைட் கிளாரிஃபிகேஷன். லேயர் 3 மட்டும் இல்லை, அது அப்ளிகேஷன் ரெக்கக்னிஷன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ டிப்பிக்கலி வந்து லெட் மீ கோ பிட் ஃபர்தர், நீங்கள் கேள்வி கேட்டதுனால. அண்ட் ஐ ஆல்சோ ஷோ இட் யூ ஆன் த FortiGate. இன்னைக்கு டைம் இருக்குமான்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன். ஸோ இப்போது என்ன நடக்குது, ஒரு யூசர் இப்போ வந்து HTTPS சர்வர் இருக்கு. இங்கே ஒரு HTTPS சர்வர் இருக்கு. ஸோ லினக்ஸ் VM HTTPS. இங்கே நான் யூசர் இருக்கேன், நடுவில் ஒரு ஃபயர்வால் இருக்கு. ஓகே, இப்படி கனெக்ட் ஆகுது. ஸோ ஆஸ் அ யூசர் நான் இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணுறப்போ the server will present something called a certificate. ஸோ இது வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை ப்ரெசென்ட் பண்ணும். அந்த சர்டிஃபிகேட்டை இது இந்த யூசருக்கு ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பேங்கிங் சைட் போகிறோம், இந்தியன் பேங்க் போகிறீங்க, IOB போகிறீங்க, எல்லாத்துலேயும் இது சர்டிஃபிகேட் நடக்கும். நம்ம ப்ரௌசரில் மேலே பூட்டு போட்டிருக்குமே அது. ஸோ அந்த பூட்டை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னாக்க அந்த சர்டிஃபிகேட் யாருக்கு கொடுக்கப்பட்டது, அது வந்து அப்புறம் அந்த சர்டிஃபிகேட், நம்ம சர்டிஃபிகேட்டை பற்றி படிக்க வேணாம், ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டில் சில முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்கும். என்ன முக்கியமான டீட்டெயில்ஸ்? இந்த ஷா வேல்யூ. ஸோ சர்டிஃபிகேட்டில்
நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து ஓனர் ஆஃப் த சர்டிஃபிகேட், ஓனர் ஆஃப் சர்ட். ஓகே, ரெண்டாவது பப்ளிக் கீ, அப்புறம் இந்த என்கிரிப்ஷன் அல்காரிதம், என்கிரிப்ஷன் அல்காரிதம், இதுதான் RSA இதெல்லாம் வரும். அப்புறம் ஹேஷிங் அல்காரிதம், இதில் தான் ஷா வரும். ஷான்னு சொன்னதுனால சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ இந்த சர்டிஃபிகேட்டுன்றது வந்து நம்ம பாஸ்போர்ட் மாதிரி. அதுதான் க்ளோசஸ்ட் அனாலஜி பாஸ்போர்ட். நம்ம பாஸ்போர்ட்டை வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குற போது அவங்க பிரித்து என்ன பார்க்குறாங்க? ஓகே, பார்க்குறதுக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்கா? அப்புறம் எப்படி ஃபேக் பாஸ்போர்ட் க்ரியேட் பண்ணுறாங்க? அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சுன்னாக்கா அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட்டை போட்டு அந்த பாஸ்போர்ட்டில் வந்து சிக்னேச்சர் இருக்கும். யார்? இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸரோட சிக்னேச்சர் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தாக்க இதுதான் டிஜிட்டலில் இதுதான் சௌரியம். இப்போ இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர், இமிக்ரேஷன் கவுண்டரில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸரோட கையெழுத்தெல்லாம் தெரியுமா? தெரியாது. வேறஸ் இந்த மாதிரி விஷயத்தில் இந்த சிக்னேச்சர் இருக்கும். சர்டிஃபிகேட்டில் ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அந்த சிக்னேச்சரை நம்ம விண்டோஸ் மிஷின் வரும்போது இந்த பாப்புலர் செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுடைய கையெழுத்து சிக்னேச்சர், டிஜிட்டல் சிக்னேச்சரை நம்ம பிசிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இந்த யூசருக்கு வரும்போது இந்த யூசரில் இருக்கப்பட்ட மிஷின் ஆகப்பட்டது தன்னுடைய லோக்கல் சர்டிஃபிகேட் ஸ்டோரில் பார்க்கும். இந்த சர்டிஃபிகேட்டை கையெழுத்து போட்டவங்க என்னுடைய ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட் ஸ்டோரில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும். அப்படின்னாக்க இந்த ப்ரௌசர் வார்னிங் வராது. ஏன் நமக்கு FortiGate ஆக்சஸ் பண்ணுறப்போ இந்த ப்ரௌசர் வார்னிங் வருதுன்னாக்க அது வந்து இட் இஸ் கால்ட் அ செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட். இது நானே பாஸ்போர்ட் அடித்த மாதிரி. ஓகே, அவ்வளோ கேவலம் கிடையாது FortiGate இதுன்றது. பட் இட்ஸ் த ஈக்குவலண்ட். ஸோ நம்ம லோக்கல் மிஷினுக்கு அது ஒரு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்டாக தெரியாது. அதையும் வந்து ட்ரஸ்டட் ஸ்டோரில் போடுறதா இருந்தால் அந்த வார்னிங்கும் வராது. அது வேற விஷயம். இஃப் வி ட்ரஸ்ட் ஸோ த சர்டிஃபிகேட் இஸ் ட்ரஸ்டட் based on the trust of who signed the certificate. ஓகே, ஸோ கையெழுத்து போட்டவனை நான் நம்புறேன்னா அந்த கையெழுத்தை அந்த என்டிட்டி கிரியேட் பண்ணுற சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயின். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னாக்கா எப்படி வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் தெரியும்? யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபயர்வாலுக்கு தெரியாது. அது வந்து it is something that the end point must initiate. So உங்களுடைய HTTPS சர்வர் இங்கே இருக்கு இல்லையா, அது கனெக்ஷன் வரும்போது இது வந்து ஆத்தென்டிகேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ ஆத்தென்டிகேஷன். ஸோ இது என்ன பண்ணும்? அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி ப்ரொவைடர் வச்சுருப்பாங்க அவங்க. ஆக்டா இல்லை கூகுள், ஃபேஸ்புக் ஆத்தென்டிகேஷன். ஸோ இது என்ன பண்ணும் அடுத்தது? லெட் மீ ட்ரா தட் as well. ஸோ இப்போ யூசர்லேருந்து சர்வருக்கு வந்துருச்சு, ரைட்? ஸோ வி ஆர் நவ் இன் த லினக்ஸ், இந்த HTTPS சர்வர். இந்த சர்வர் என்ன பண்ணோம்? ஓகே, எனக்கு ஒரு யூசர் கனெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறார். ஸோ இது வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் ரிக்வெஸ்ட்டை அனுப்பும். ஆத்தென்டிகேஷன் அதுதான் சாமல்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. இது வந்து ப்ரோட்டோகால் வேர்ல்டு தான். அது சாமல் அசர்ஷன் மார்க்அப் லாங்குவேஜ்னு ஒரு இது. அது வந்து ஒரு ஐடென்டிட்டி ப்ரொவைடருக்கு போகும். ஐடென்டிட்டி ப்ரொவைடர் அந்த XCIML ஏதோ ஒரு படிச்சிருக்கேன் சார், அதுவா? இது XMLன்றது எக்ஸ்டெண்டட் மார்க்அப் லாங்குவேஜ். இதுவும் மார்க்அப் லாங்குவேஜ் தான். அந்த மார்க்அப் லாங்குவேஜில் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்கு. HTTP மார்க்அப் லாங்குவேஜ் தான், ரைட்? HTMLன்றது. சார் நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்களா? சொல்லுங்க. கூகுள் இது வச்சு நீங்க சொல்றது சிங்கிள் சைன் ஆன் லாகின், கரெக்ட்? கரெக்ட். ஓகே,
இல்லை அதான் புரியாதவங்களுக்கு ஜஸ்ட் சொல்கிறேன். இப்போ நம்ம கூகுளில் போகிறோம், நம்ம ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். கொடுத்த உடனே நம்ம அந்த ஜிமெயில் பேஜ் ஓப்பன் ஆகுது. பட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள்ன்ற அந்த லோகோ கீழே பார்த்தீங்கன்னா மற்ற சர்வீசஸ் இருக்கும். இப்போ கூகுள் ம் டிரைவ் அந்த மாதிரி. ஸோ ம் அதுக்கு நம்ம கிளிக் பண்ணும்போது திருப்பி அது லாகின் கேட்கறது கிடையாது. ம் ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அ சிங்கிள் சைன் ஆன் லாகின்ற மாதிரி. ஸோ அந்த கான்செப்ட் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். Yep. ஸோ சிங்கிள் சைன் ஆன்றது ஒரு தடவை லாகின் பண்ணிட்டாக்க there's a சென்ட்ரல் ஐடென்டிட்டி ப்ரொவைடர். ஓகே, எல்லா இந்த ஐடென்டிட்டி ப்ரொவைடரில் அது ஆக்டாவாக இருக்கட்டும், நிறைய இது இருக்கு. இதெல்லாம் இப்போ கிளவுட் மைக்ரோசாஃப்ட்ல பேஸ்ட். எல்லாமே இப்போ லாகின் பண்ணோன்னா ஒன் டிரைவ், ஷேர் எல்லாம் பாயிண்ட் எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதில் எல்லாருடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அவங்க வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணுறாங்களா, எம்எஃப்ஏ. இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ் இருக்கே, ஏடபிள்யூஎஸ்ல வந்து நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் தானே கேட்குது நம்ம லாகின் பண்ணுறதுக்கு. அது எப்படி பண்ணுது? ஸோ இந்த ஐஏஎம், ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், நம்ம ஐஏஎம் ரோல்ஸ்லாம் பார்த்தோமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ தட்ஸ் அன் ஐடென்டிட்டி ப்ரொவைடர். அதான் சொன்னேன், ஏடபிள்யூஎஸ்ல அந்த ஐடென்டிட்டி சர்வீஸ் ப்ராசஸஸ் 500 மில்லியன் ரிக்வெஸ்ட் பர் செகண்ட். ஸோ இமேஜின் த ஸ்கேல். ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டி ப்ரொவைடர் வந்து ஆமாம் ஐயா, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு, இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி திருப்பி இட் வில் ரெஸ்பான்ஸ் வரும். அப்போ சர்வருக்கு இன்னார்தான்னு புரியும். ஆனால் இந்த ஃபோர்டிகேட் நடுவில் என்ன செய்யக்கூடும்? இந்த சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் இருக்க, இது வந்து இட் இஸ் பிளெயின் டெக்ஸ்ட் தான். இந்த இதெல்லாம் நம்ம டபுள் கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியுமே, இது பிளெயின் டெக்ஸ்ட். ஸோ இந்த ஃபயர்வால் வந்து அந்த சர்டிஃபிகேட் இன்ஸ்பெக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா வருவது. ஸோ இந்த ஃபயர்வால் கேன் இன்ஸ்பெக்ட் த, அப்படி தான் வந்து அது சர்டிஃபிகேட் இன்ஸ்பெக்ஷன். இந்த சர்டிஃபிகேட் இன்ஸ்பெக்ஷனை வச்சு தான் இது வந்து இந்த ஓனர் ஆஃப் த சர்டிஃபிகேட் இது என்ன சொல்லும்? இப்போ வந்து ஃபேஸ்புக் போனாக்கா ஃபேஸ்புக்னு இருக்கும், கூகுள், ஸோ யூடியூப் எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். ஸோ இட் வில் இன்ஸ்பெக்ட் த certificate inspect to find out what service we are trying to access, inspection. ஸோ அது வரைக்கும் ஃபயர்வாலால் பண்ண முடியும். HTTPS இல்லை ஃபேஸ்புக் இது அளவுக்கு பண்ண முடியும். ஆனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் இந்த எண்ட் பாயிண்ட் சர்வருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சின்ன கேள்வி பெரிய பதிலாக ஆயிடுச்சு, பட் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து செகண்டரி டாபிக்ஸ் மாதிரி. நம்ம விபிஎனை பற்றி பேச ஆரம்பித்தோம். இப்போ இந்த ஐஏஎம் வந்து நம்ம அது எப்படி சார்? நம்ம இப்போ ஸ்விக்கி சொமேட்டோல ஒரு 1 மில்லியன் கஸ்டமர் இருப்பாங்க, அந்த எல்லா கஸ்டமரும் ஐஏஎம் லிங்க் பண்ணுமா? ஆமாம், எனக்கு வந்து முதல் ஸ்டெப்பே ஐடென்டிட்டி தானே. இன்னார் நான் வந்து எனக்கு தெளிவுபடுத்தப்படுற வரைக்கும் நான் என்னென்ன ஆக்சஸ் கொடுப்பேன், ரைட்? அது தனி டிபியில் வச்சிருப்பாங்க, அந்த டிபியை வந்து நம்ம இந்த ஐஏஎம்க்கு கொடுப்பாங்களா? அதெல்லாம் நமக்கு பின்னாடி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டியை வேலிடேட் பண்ண பிறகுதான் தென் அது நமக்கு வந்து அந்த ஆக்சஸ் கிடைக்கும். அது அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டா போதும். ஸ்ரீகாந்த் சார், நான் கொஞ்சம் சொல்லுங்க. அதை சொல்லவே வேணாம், நீங்களா ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இல்லை ஸ்டாலின்ஜி, இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. நம்ம வந்து உங்களுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, கம்பெனி இமெயில் ஐடி, சரிங்களா? அதுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெட்வொர்க் அந்த உங்களோட கம்பெனி எதுவுமே டீட்டெயில்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு உங்களுக்கு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும், கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ இப்போ அது நம்ம நீங்கள் ஒரு கம்பெனி போர்ட்டல் லாகின் பண்ணுறீங்க, உங்களோட இது பார்க்குறதுக்கோ பேஸ்லிப் ஏதோ ஒன்று பார்க்குறதுக்கு நம்ம ஒரு இது சைட்லேருந்து லாகின் பண்ணுறோம், சரிங்களா? இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட அந்த டேட்டா, அந்த யூசர் நேம், இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு என்டர்பிரைஸ் டைரக்டரி சர்வர்னு ஒன்று இருக்கும். நார்மலாக விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரின்னு இருக்கும், லைனக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் எல்டாப், அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி டைரக்டரி சர்வர்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஐடென்டிட்டி சர்வர். கிட்டத்தட்ட எப்படி ஏடபிள்யூஎஸ் வந்து ஐஏஎம் யூஸ் பண்ணுதோ, ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் இந்த மாதிரி டைரக்டரி சர்வர்ஸ் வில் ஹேவ் தட் டேட்டா அபவுட் ஐடென்டிட்டி ஆஃப் ஈச் யூசர் ஆஃப் தட் கம்பெனி. ஸோ அப்போ நீங்கள் இப்போ ரிசைன் பண்ணிட்டு போயிட்டீங்க, லீவ் பண்ணிட்டீங்கன்னா
உங்களோட ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடும். Yep. ஸோ அதில் வந்து அவங்க எக்ஸ்பைரியெல்லாம் எது வச்சுருப்பாங்க. ஸோ அதை டீஆக்டிவேட். ஸோ அதை நீங்கள் லாகின் பண்ணாலும் அதை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஐடென்டிட்டி வில் பி மெயின்டைன்ட் இன் த என்டர்பிரைசஸ். ஸோ நான் சொன்னது கரெக்டாக ஸ்ரீகாந்த் சார்? கரெக்ட். ஸோ ஆன் ப்ரெமிஸில் இந்த சாமல்ன்ற மாதிரி எல்டாப்னு ஒரு ப்ரோட்டோகால் இருந்தது, மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ எப்படி யூசரை டிசேபிள் பண்ணுறாங்க, அந்த எனக்கு இந்த ஆரம்பம் வந்து எல்லாமே ஐடென்டிட்டியில் தான் ஆரம்பிக்கும். ஸோ ஆத்தென்டிகேட்டிக்கு நீங்கள் வந்து விண்டோஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு என்ன போடுறோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட். அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறோம், முதல்ல என்ன போடுறோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ அண்ட் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அதை டிசேபிள் பண்ணிட்டாக்க உங்களுக்கு உள்ள என்ட்ரியே கிடையாது. நம்ம வந்து நம்ம ஃபிசிக்கல் பில்டிங்கு போகிற போது வந்து பேட்ஜை போட்டாக்க உள்ளே போகிற மாதிரி தான் அது. ஸோ அந்த பேட்ஜை எடுத்துகிட்டு இந்த பேட்ஜை டிசேபிள் பண்ணிட்டாக்க உங்களால் உள்ளே போக முடியாது. ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. இந்த விபிஎன்க்கும் ஸோ சைட் டு சைட் விபிஎன்க்கும் அதை நம்ம இப்போ பண்ண போகிறது இல்லை. பட் சைட் டு சைட் விபிஎன்லேயும் இந்த சைட் இன்னொரு சைட்டோட தான் கம்யூனிகேட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கும் ஒரு ஆத்தென்டிகேஷன் உண்டு. அது சர்டிஃபிகேட் பேஸ்டாகவும் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து ப்ரீஷேட் கீன்னு ஒரு கொஞ்சம் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய டாபிக். இது இந்த ஆத்தென்டிகேஷன்றதே ஒரு பெரிய டாபிக். ஸோ பட் ஃபார் an introductory level course, just understand that is going to be very essential for any connection, user to server connection, server to server connection. எல்லாத்துக்கும் நான் கம்யூனிகேட் பண்ணுற என்டிட்டி அதுதானா ப்ரூவ் பண்ணு, ப்ரூவ் இட். ஓகே, ஸோ நாட் ஜஸ்ட் சே இட், ப்ரூவ் இட். ஆனால் இந்த ப்ரூவ் காமிக்கிறதும் காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதெல்லாம் இன்னும் ஃபர்தர் லெவல், ரைட்? அதெல்லாம் தான் அட்டாக்ஸ் வரும்போது வரும். எப்படி வந்து பாஸ்போர்ட் தொலைஞ்சு போனாக்கா வந்து அதை சர்டிஃபிகேட்டை வந்து ரிவோக் பண்ணணும், அதை ரிவோக் பண்ண அதை செக் பண்ணாங்களா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், எண்ட்லெஸ் இது. ஓகே, ஸோ we are now getting close to the end. So let me start. இப்போ வந்து முதல்ல மறக்கிறதுக்கு முன்னால் நான் வந்து இதை எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பிடிஎஃப். இன்க்ளூட் கமெண்ட்ஸ் இல்லை. ஓகே, ஃபைல் நேம் இப்படி இருக்கணும். Alright. So now let me share my desktop. Okay. Screens. So let me start. Where did I put that? AWS. Oh no. AWS management. Okay. சார் ஃபயர்வாலில் வந்து இந்த யூஸராக இருந்தால் உள்ளவா அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த அந்த அப்ளிகேஷனாக இருந்தால் உள்ளவா அப்படின்னு சொல்லலாமா சார்? ஆமாம், எல்லாத்துக்கும் அது உண்டு. ஓகே, நம்ம வந்து அட்மின் அப்படின்னு போட்டு பண்ணாம அது என்ன செய்யுது அது? அது வந்து யூசரு இப்போ ஒரு பாஸ்வேர்ட் போடுறோமே. யூசர் நேம் பாஸ்வேர்டு. அதே மாதிரி அவர் அந்த அப்ளிகேஷன்லேருந்து வர ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் அலோவ் பண்ணு, மற்ற எல்லா அப்ளிகேஷனையும் ஸ்டாப் பண்ணி விட்டுரு. அதாவது நம்ம SSH இல்லாட்டா HTTPS அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, ஆமாம், அதுக்குள்ளே போயிட்டு எனக்கு இந்த வெப் அப்ளிகேஷன்லேருந்து மட்டும் உள்ள அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியுமா? அதான் இப்போ காமிக்கிறேன் நான். கடையில் அதை நம்ம அப்ளிகேஷன் லெவலுக்கு மட்டும் கூட வச்சுக்கலாம், இல்லை VLANக்கு மட்டும் கூட செட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இவர் சொன்னார் இல்லையா, அந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி வெப்சைட்ஸ்க்கு மட்டும் கூட பிளாக் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ற என்டிட்டிஸ் எப்படி வேணுமா கிரியேட் பண்ணிக்கலாம். அது ஐபி அட்ரஸா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
ஓகே. இது தகராறு பண்ணுதே. No, I'm not going to the wrong place. Into console. Super. Okay. So I'm going to start the, இது வந்து நான் வந்து ஆரிகன்ல இருக்கேன். I'm going to start just the FortiGate VM. நேரம் ஆகுது, முதல்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நவ் ஐவ் கிரியேட்டட், நேற்றுக்கு தான் நான் பண்ணேன் நான். ஸோ ஐ ஹவ் யூஎஸ் வெஸ்ட் டூலையும் ஈஸ்ட் டூலையும் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ யூஎஸ் வெஸ்ட் டூ ஒரு ரீஜன், ஈஸ்ட் டூ வந்து இன்னொரு ரீஜன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 48 VM ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி, ஸோ இதை தான் நீங்களும் பண்ணணும். ஸோ ஒன் திங் வைல் we are waiting for that to come up, ஒன்று என்ன பண்ணணுன்னாக்க, கார்த்திக்ல நிர்மல் வந்து டாக்குமெண்ட் போட்டிருக்காரு, அப்படியே அதை காப்பி பண்ணாதீங்க. ஐ வாண்ட் ஈச் ஆஃப் யூ டு கிரியேட் யுவர் ஓன் சப்நெட். இன்னொரு ரீஜனில் 172.16 போடுங்க, 192.168 போடுங்க. இது வந்து 10ல் இருக்குது, ஏற்கனவே செட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். இன் அ வே யுவர் கோல் ஷுட் பி டு நாட் ஒர்க். அப்போ தான் வந்து ஏன் வேலை செய்யலைங்கிறது நமக்கு யோசிக்க தோணும். ஸோ யூஎஸ் வெஸ்ட் டூலையும் ஈஸ்ட் டூலையும் நான் கிரியேட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு VPN காமிக்க போகிறேன். அண்ட் லெட் மீ கோ டு ஓப்பன் அட்ரஸ். இந்த இது பார்த்தீங்களா, யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட். ஏன் நாட் ப்ரைவேட்னு சொல்லுது? இந்த HTTP இதை பார்த்தீங்கன்னாக்க, யுவர் கனெக்ஷன் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ். ஓகே, இது பாருங்க, இஷ்யூ டு FortiGate, இஷ்யூடு பை இது வந்து இப்போ கூகுள் போனேன்னு வைங்க, let me show you that you while we are here, google.com. ஸோ இதுக்கு பேர் செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்டா சார்? இது செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட், கரெக்ட். அதாவது அந்த FortiGate VMலேருந்தே கிரியேட் பண்ணது. ஸோ இது பாருங்க, கனெக்ஷன் இஸ் செக்யூர், சர்டிஃபிகேட் இஸ் வேலிட். இது பாருங்க எப்படி சர்டிஃபிகேட் இஸ் வேலிட், issued by இது ஆர்கனைசேஷன் இஸ் கூகுள் ட்ரஸ்ட் சர்வீசஸ். ஸோ இந்த இதை நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாமா இந்த செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்டை? ஒரு வெப் சர்வர், IIS சர்வர், விண்டோஸ் சர்வரில் வந்து யூ கேன் கிரியேட் அ செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட். பட் யாரும் அதை நம்ப மாட்டாங்க, பிகாஸ் தட் இஸ் நாட் சைன்ட் பை அ கிரெடிபிள் அத்தாரிட்டி. ஸோ ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்க, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, எனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னாக்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், CSRன்னு ஒன்று சொன்னார், சர்டிஃபிகேட் சைனிங் ரிக்வெஸ்ட். இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னால், என் பேர் ஸ்ரீகாந்த்.com அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்னால், நான் வந்து godaddy.com, verisign.com அங்கே போயிட்டு, இதை பாருப்பா, இதுதான் வந்து என்னுடைய கம்பெனி, எனக்கு வந்து இப்படி ஒரு சர்டிஃபிகேட் வேணும், எனக்கு கொடுன்னாக்கா உடனே கொடுத்துட மாட்டாங்க. பிஸ்னஸ் ரெக்கார்ட்லாம் கேட்பாங்க. ஓகே, நீ வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கியா வித் த கவர்மெண்ட், இது அந்த ரெக்கார்ட்லாம் கொடு அப்படின்னு கேட்பாங்க. கொடுத்து நான் தான்றதை வேலிடேட் பண்ணுற வரைக்கும் அவங்க எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க? ஒன்ஸ் அவங்க எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாக்க, அவங்க இஷ்யூ பண்ணுற சர்டிஃபிகேட் எல்லாரையும் மற்றவங்க நம்புவாங்க. இது பாஸ்போர்ட் மாதிரி தான். சும்மா ஃபோன் பண்ணி பாஸ்போர்ட் கொடுன்னாக்கா அனுப்பிச்சிடுவாங்களா? ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் வருது இல்லை? ஏன்? பிகாஸ் அந்த ப்ரொசீஜர்லாம் தேவைப்படுது. ஒன்ஸ் பாஸ்போர்ட் கொடுத்தாச்சுன்னாக்க, யுவர் ஐடென்டிட்டி ஹேஸ் பீன் வெரிஃபைட் பை த அத்தாரிட்டி which is now trusted by other authorities. Okay, so அதாகப்பட்டது இந்த privacy error வருது. I hope that clarifies.
ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இது சர்டிஃபிகேட் போட்டின்றது தெரியும். அதனால நம்ம இங்கே போக போகிறோம். இப்போ இந்த பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் போனீங்கன்னு வைங்க, ஃபயர்வால் பாலிசி. நியூ பாலிசி போட்டாக்க என்னெல்லாம் இருக்கு இங்க? இன்கமிங் இன்டர்ஃபேஸ், அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் இருக்கு. சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இங்க இருக்கு. இப்போ இதுல வந்து அப்ளிகேஷன் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கு. ஓகே, வெப் ஃபில்டர் அண்ட் அப்ளிகேஷன் இதை நம்ம பார்க்கல. பட் இது வெப் ஃபில்டர் அண்ட் அப்ளிகேஷன் கண்ட்ரோல் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னாக்க இந்த ப்ரொஃபைல்ஸ்க்கு போகணும். வேர் ஆர் யூ ப்ரொஃபைல்ஸ், செக்யூரிட்டி ப்ரொஃபைல்ஸ். ஓகே, வெப் ஃபில்டர் போவோம். வெப் ஃபில்டர்ல என்ன இருக்கு? டிஃபால்ட் இருக்கு. டிஃபால்ட்ல என்ன இருக்கு? இது கிளிக் பண்ணீங்கன்னா யாரோ முன்ன கேட்டாங்க இந்த ஃபயர்வாலில் வந்து எப்படி பாலிசிஸ்லாம் இருக்கணும். இதெல்லாம் தான் குயிக்காக காமிச்சிருக்கேன் முன்ன. பட் இதெல்லாம் தான் வந்து கேட்டகரிஸ். இது வந்து எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து இல்லீகல் ஆர் எத்திக்கல். ஓகே, இதை நம்ம பிளாக் பண்ணிடலாம். இது எப்படி வந்து ஒரு சைட் வந்து இல்லீகல் ஆர் எத்திக்கல் அன்எத்திக்கல்ன்றது தெரியும் ஃபயர்வாலுக்கு? ஏன்னால் ஃபோர்டினெட் மாதிரி கம்பெனியில் ஒரு த்ரெட் ரிசர்ச் டீம் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டண்ட்டாக இது மாதிரி ஸ்கேன் பண்ணி, இன்டர்நெட்டை ஸ்கேன் பண்ணி இந்தந்த சைட்லாம் இல்லீகல் ஆர் அன்எத்திக்கல்னு கிளாசிஃபை பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நான் ஆஸ் அ யூசர் when I go and access that site, அந்த டிஎன்எஸ் நேம் கொடுக்குற போது இந்த ஃபோர்டிகேட் என்ன பண்ணுது, அந்த சிக்னேச்சர்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குது. வைக்கிற போது ஆர் டைனாமிக்காகவும் கேட்கலாம். இந்த சைட்டு போறான்னு ஒரு யூசர் சொல்கிறாங்க, இது என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்கும். அது திருப்பி இல்லீகல் ஆர் அன்எத்திக்கல்னு சொன்னாக்க தன்னுடைய லோக்கல் பாலிசியை பார்த்து இது பிளாக் பண்ணப்பட்டது, நோ ஆக்சஸ். ஓகே, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் எவ்வளோ கேட்டகரிஸ் இருப்பாங்க. ஸோ உங்கள் ஃபோர்டிகேட்டை ஸ்டார்ட் பண்ணி இதை போய் பாருங்கள். இந்த வெப் ஃபில்டர்ன்றதை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சைல்டு செக்ஷுவல் இது டெரரிசம் இதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அண்ட் சிலதெல்லாம் ஃபைல் ஷேரிங் ஸ்டோரி இதை என்ன வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம் எந்த கேட்டகரின்னு. நவ் இது வந்து வெப்சைட் கேட்டகரிக்கு. இதை விட இன்னும் டீட்டெயில்டாக போகணுன்னாக்க அப்ளிகேஷன் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்க வியூ சிக்னேச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் அட்லாசியன், ஜீரா. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்குது? அது சர்டிஃபிகேட்டை கண்டுபிடிக்க போய் யாருக்கு கொடுக்கப்படுறது அப்படின்றத பார்த்து இந்த பேம்புங்கிறது வந்து உங்களுடைய சிஐசிடி சமாச்சாரம். ஓகே, ஜென்கின்ஸ், பேம்பு இதெல்லாம் ஸோ ஊர்பட்டது இருக்கும். இங்கே போய் பாருங்கள், நீங்கள்லாம் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ், யூ வில் சி. அண்ட் அதே மாதிரி க்ளவுட் சிக்னேச்சர்ஸ்னு ஒன்று இருந்தது கேட்டகரிஸ். க்ளவுட் சிக்னேச்சர்ஸ் பேம்பு ஹெச்ஆர் வந்து ஒர்க்டே மாதிரி. ஒர்க்டே மாதிரியா? சாரி, யா. But you will see all those applications in there. So application filter overrides, blockable. இதில் வந்து நிறைய. So this is a much more fine grained filter. ஓகே, கிளவுட் ஐடி போய் பார்த்தீங்கன்னாக்க தெரியும். அதில் வியூ சிக்னேச்சர் பார்த்தாலே தெரியும் என்னெல்லாம் வச்சுருக்காங்க. அமேசான், AWS, இதில் வந்து கோடாடி, ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஆஷர், இதெல்லாம் வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பிகாஸ் அந்த சர்டிஃபிகேட் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ யார் பண்ணுறாங்கன்றது புரியுதே ஃபயர்வால்க்கு. ஸோ அதை வச்சு இந்த அப்ளிகேஷன்லாம் அலோவ் பண்ணுன்னு இங்கே இருக்கான். ஸோ இது வந்து அலோவ் பண்ணுறதா இல்லையாங்கிறது நம்ம முடிவு. இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க தெரியும். இதுக்கெல்லாம் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. கரெக்ட், வேணுமா வேணாமாங்கிறத யூஸ் பண்றது இட்ஸ் அவர் சாய்ஸ். கரெக்ட். டிஃபால்ட் அங்கே இருக்குது. இப்போ நம்ம வேணும் கஸ்டம் அப்ளிகேஷன் வேணும்னா நம்ம ஆட் பண்ணணும் அங்கே போயிட்டு. கஸ்டம் அப்ளிகேஷன் வேணும்னாக்க இங்கே அதுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபில்டர் ரைட்ஸ் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. கிரியேட் நியூ போனீங்கன்னாக்க டைப் ஆஃப் அப்ளிகேஷன், என்ன மாதிரி அப்ளிகேஷன், என்ன ஆக்ஷன் பண்ணுன்றதெல்லாம் இருக்குது. ஸோ போய் பாருங்கள் இதை. ஓகே, யூ வில் பாசிபிளி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆர் ரிலேட் டு a lot of this stuff. இதில் என்ன பண்ணுறோம், இந்த ப்ரொஃபைலில் என்ன பண்ணுறோம், இதை என்ன பண்ணுறது, இப்போதைக்கு மானிட்டர்னு போட்டிருக்கு. பிஸ்னஸ் அப்ளிகேஷனை மானிட்டர் பண்ணுன்னா என்ன பண்ணோம், அலோவ் பண்ணோம், ஆனால் அதை லாக் பண்ணோம். ஓகே, அலோவ்னாக்க அலோவ் பண்ணும், லாக் கூட பண்ணாது, எனக்கு இட்ஸ் வெல் நோன்ற மாதிரி. அதே மாதிரி பிளாக் பண்ணுன்னாக்க அந்த பிஸ்னஸ் அப்ளிகேஷன்லாம் பிளாக் பண்ணிடும். ஸோ வி ஹேவ் டு பி கேர்ஃபுல்.
ஸோ ஒரு புது ப்ரொஃபைலை எப்போவுமே டிஃபால்ட் ப்ரொஃபைலை மாடிஃபை பண்ண கூடாது. ஸோ யூ ஜஸ்ட் கிரியேட் a நியூ ப்ரொஃபைல் அண்ட் சே தமிழ் பூமி. இதில் வந்து கேம்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்க, டைரெக்டாக பிளாக் பண்ணி விட்டுலாம். ஓகே, மொபைலை பிளாக் பண்ணாக்க வந்து ஸ்டாலின் ரொம்ப கோச்சுக்குவார், அதனால் அதை அலோவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அலோவ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி யூ கேன் கிரியேட் ஆல் தீஸ் அண்ட் தென் டிஃபைன் திஸ் இன் as a profile, new profile, and click on OK. ஓகே, ஸோ தமிழ் பூமின்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் போயிட்டு when you create a new policy, you can enable this profile called application control and enable this Tamil Boomi here for packets coming from this interface going to this interface, for this user going to this user at this time. Apply this. எப்படி எல்லாம் வந்து சேருது பாருங்க. ஃபயர்வால்ங்கிறது எவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டட், எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் அப்படிங்கிறத இதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அவசியம் போயிட்டு செக்யூரிட்டி ப்ரொஃபைலை போய் பாருங்க. என்ன மாதிரி ஆன்டிவைரஸ் எப்படி டிடெக்ட் பண்ணுது, டிஎன்எஸ் ஃபில்டர் எப்படி டிடெக்ட் பண்ணுது, ஃபைல் ஃபில்டர் எல்லாம் இருக்குது. இதுதான் வந்து ஃபயர்வால் சமாச்சாரம். ஓகே, ஸோ செக்யூரிட்டி ப்ரொஃபைல், அந்த செக்யூரிட்டி ப்ரொஃபைலை நம்ம பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். கொஞ்சம் பெட்டரா இருக்கா? இல்ல, இந்த ஃபயர்வால் மொத்தமே 2 தான். ஒன்னு பாலிசி, இன்னொன்னு ப்ரொஃபைல்ஸ். பார்ட் ஆஃப் இட். இதுல வந்து விபிஎனும் இருக்கு. ஓகே, யூசர் அண்ட் ஆத்தென்டிகேஷன்ல ஃபயர்வால் ஆக்சஸ் பண்றதுக்கு என்னென்ன யூசர், எஸ்எஸ்எல் யூசர்லாம் வந்ததுனாக்கா அது எங்க எல்டாப் சர்வர் போகணுமா, ரேடியஸ் சர்வர் போகணுமா, சிங்கிள் சைன் ஆனா எனக்கு வந்து ஃபயர்வால்குள்ள வரும்போது அது இன்டர்செப்ட் பண்ணி அனுப்பணுமே. ஸோ அதெல்லாமும் இருக்கு. ஓகே, சரிங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் மட்டும் சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த ட்ரஸ்ட் சாரி இந்த செக்யூரிட்டிஸ், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் மீடியான்னு சொல்லி ஒன்று இருக்குது. 150 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட 150 சோசியல் மீடியா கிட்ட அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்கு தனியா ஒரு டீம் இருந்து அவங்க வந்து இன்டர்நெட்டை ஸ்கேன் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப இன்கேஸ் ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் அவங்க செக்யூரிட்டி பேட்சஸ் சொல்லிட்டு மந்த்லி நமக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்களோ? அதை அப்டேட் பண்ணப்பதான் இதோட இது கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுமோ நமக்கு? கரெக்ட், கரெக்ட். ஸோ கான்ஸ்டன்டா ஸ்கேன் பண்ணி தே வில் அப்டேட்டட் ரெகுலர்லி. அது வந்து ஒரு கமாண்ட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா வந்து சிக்னேச்சர்ஸ், ஸோ கெட் சிஸ்டம் ஃபோர்டிகார்டு அது ஒன்று இருக்கு. அதை பார்த்து நான் சொல்கிறேன் நான். பார்த்தீங்கன்னாக்கா வந்து இல்லை இங்கேயே பார்க்கலாமே. சிஸ்டம் செட்டிங்ஸ் போனாக்க சிஸ்டம் செட்டிங்ஸ் இதில் இருக்குமா? சிஸ்டம் செட்டிங்ஸா இல்லை ஃபோர்டிகார்டு? ஸோ ஃபோர்டிகார்டு பாருங்க. ஸோ இதெல்லாம் லைசன்ஸ் ஆகிருக்கு, லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன், ஃபோர்டிகார்டு அப்டேட். ஸோ இந்த அப்டேட் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ண சொல்கிறேன். இல்லை எவ்ரி எக்ஸ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இந்த ஃபோர்டிகார்டு அப்டேட்டுன்றதுல தான் சிக்னேச்சர்லாம் நமக்கு வருது. ஸோ இது என்ன பியூட்டின்னாக்க நம்ம சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணுற அப்டேட் மட்டும் அவசியம் இல்லை. வேறு யாரோ வந்து எங்கேயோ ஒரு அட்டாக்கை டிடெக்ட் பண்ணுறாங்கன்னாக்க அந்த சிக்னேச்சரி சென்ட்ரலைஸ்டாக இவங்க ஃபோர்டிகார்டு மெயின்டைன் பண்ணுறதுனால அவங்க வந்து நமக்கும் கொடுத்துருவாங்க. அந்த மற்றவங்களுடைய பெயினை நமக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த அப்டேட்ஸ்லாம் நமக்கும் வந்துடும். ஸோ இது வந்து சாமானிய வேலை கிடையாது. இன்ஃபேக்ட் அதை வந்து அந்த ஃபோர்டிகார்டு டீமில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பார்த்தேன். 10-15 வருஷமா தே பீன் யூசிங் மிஷின் லேர்னிங் ஃபார் எவ்வளோ சிக்னல்ஸ் வருது அவங்களுக்கு. Fortinet வந்து இட் ஹாஸ் அ ஹையஸ்ட் இன்ஸ்டால் ஆஃப் இது ஃபயர்வால்ஸ். ஸோ I think it is more than 50% of all firewalls in this world are Fortinet firewalls. யோசிச்சு பாருங்க, more than 50% of firewalls in the world are Fortinet firewalls. So that is why learning Fortinet is going to be the big helper for you. So அத்தனை ஃபயர்வால்லேருந்து வர சிக்னல்ஸ் எல்லாத்தையும் டவுட் ஒன்று. நம்ம யூஸ்வலா ஒரு வெப்சைட்டை செக் பண்றது வைரஸ் டோட்டல்னு ஒரு வெப்சைட் இருக்கும். நம்ம அங்க போய் செக் பண்ணுவோம். ஸோ அதையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்களா சார்? இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ப்ராக்ஸி போடுறோம், ப்ராக்ஸிலேயே கான்ஃபிகர் பண்ணுவாங்க. நம்ம சொன்ன மாதிரி இங்க வந்து எந்த சைட்ஸ் நம்ம பார்க்கலாம், பார்க்கக்கூடாது, எங்க நேவிகேட் அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் ப்ராக்ஸிலேயே பண்ணுவோமே நம்ம. ஸோ ப்ராக்ஸி வந்து ஃபயர்வாலோட லோடை கம்மி பண்ணுமா இல்லை எப்படி? இது வந்து
ரெண்டுமே சிமிலராக பண்ணுது, பட் ஃபயர்வால் வந்து அட்வான்ஸ் லெவலில் பண்ணுது. ப்ராக்ஸி வந்து ஒரு சில பர்டிகுலர் ப்ரோட்டோகால்ஸ் ஒரு வெப்சைட் அந்த மாதிரி லெவலில் விட்டு தான் பண்ண முடியும். பட் ஃபயர்வால் விட ஸ்மோர் இல்லை தான் இல்லை புரியுது எனக்கு. ஃபயர்வால் வந்து ப்ராக்ஸிக்கு அடுத்த லெவலில் இருக்கு. ஸோ ப்ராக்ஸி போகிறதுனால ஃபயர்வாலோட லோடு டெஃபினட்டாக கம்மி ஆகுமா? ஸோ அந்த எந்த லேயரில் ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை பொறுத்து அந்தந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஓகே, அண்ட் எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டதுன்றதுக்காகவும் அந்தந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ப்ராக்ஸின்றது ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டுக்காக ஒரு பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் அது வந்து 2 கனெக்ஷனை வச்சு அது ஒரு பக்கம் ஒரு கனெக்ஷன் மேனேஜ் பண்ணும், இன்னொரு பக்கம் 90ஸ்லாம் வந்து இந்த வெப் ஆக்சஸ்க்கு ப்ராக்ஸி வச்சுருப்பாங்க. பட் ப்ராக்ஸிங்கிறது வந்து வெரி ப்ராசஸர் இன்டென்சிவ். ஸோ பிகாஸ் அது எல்லாத்தையும் வந்து 2 கனெக்ஷனையும் மேனேஜ் பண்ணுது. அதனால ப்ராக்ஸி வந்து இன்டென்சிவாக இருக்கும். வேறஸ் இந்த ஆன்பிரெம்ல அட்லீஸ்ட் இந்த ஐபிசெக் எல்லாம் வந்து ஃபோர்டினெட்டில் வந்து சிப்லேயே போட்டானுங்க. இந்த சிப் ஹார்ட்வேர் சிப் ப்ராசஸர் நல்லா வந்து த்ரூபுட்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஸோ ப்ராக்ஸிங்கிறது இதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் 2 மோட் இருக்கும். ஃப்ளோ மோட், ப்ராக்ஸி மோட்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ராக்ஸி மோடுங்கிறது அதான் செய்யுது. ஓகே, ஃப்ளோ மோட், ப்ராக்ஸி மோட். இட் ஸ்லோஸ் டவுன் த ஓவரால் கெப்பாசிட்டி. பிகாஸ் எல்லா கனெக்ஷனையும் 2ஆக பிரித்து சில ப்ரோட்டோகால்லாம் ப்ராக்ஸி மோடில் தான் பண்ண முடியும். ஃப்ளோ மோட் எப்படின்னாக்க கீழே போயிட்டுருக்கோம் 6. ஸோ அதை வந்து நான் குயிக்காக பார்த்து அதில் வந்து அதை முடிவு பண்ணி இது இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுவேன். ப்ராக்ஸிங்கிறது அந்த கனெக்ஷனே டெர்மினேட் பண்ணி இன்னொரு கனெக்ஷன் இந்த பக்கம் தள்ளி ஃபுல்லத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் ப்ராக்ஸி. ஸோ சிலதெல்லாம் வந்து இப்போ பாலிசி பார்த்தீங்கன்னு வைங்க, சிலதெல்லாம் வந்து ப்ராக்ஸி மோடில் தான் இருக்கும். ஸோ ப்ராக்ஸி மோடில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா 2 வந்துச்சு புதுசாக. ஏதோ ஒன்று அப்ளிகேஷன் கண்ட்ரோல் சம்திங் வீடியோ ஃபில்டர் ஆர் சம்திங் came up in proxy mode. So சிலதெல்லாம் வந்து proxy mode தான் available, but it will slow down the performance. Proxy is always much more processor intensive compared to the flow mode that firewalls typically use. தேங்க்யூ சார். ஸோ ப்ராக்ஸிங்கிறது பார்ட் ஆஃப் இந்த ஃபயர்வாலா சார்? It's a mode. It's not part of the firewall, it's a mode. So proxy mode ரன் பண்ணலாம், proxy mode இல்லாமையும் ரன் பண்ணலாம். ஆனால் சிலதெல்லாம் வந்து ப்ராக்சிக்காகவே பில்ட் பண்ணப்பட்டது. அந்த சிமாண்டெக்கில் ஒரு வெப் ப்ராக்ஸி ஒன்று இருந்தது, can't remember the name. ஸோ அதை வந்து இவங்க வாங்கினாங்க, ப்ராட்காம் வாங்கினாங்க. ப்ளூ கோட்னு ஒரு ப்ராக்ஸி இருந்தது, போய் பார்க்குறது தான் பாருங்கள். ஸோ இட் வாஸ் அ வெப் ப்ராக்ஸி. ஸோ அதெல்லாம் வந்து டெடிக்கேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ப்ராக்ஸி. அதில் அட்வான்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வச்சுருப்பாங்க. நிறையா வந்து இங்கே பார்க்குறது அங்கேயும் பார்ப்பீங்களா இருக்கும். பட் இது வந்து ஜென்ரலி நெட்வொர்க் ஃபயர்வால்ஸ் ப்ராக்ஸி அளவுக்கு டீட்டெயில்டாக பார்க்காது, ஆனால் குயிக்காக செய்யும். எல்லாத்துலேயும் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும். ஓகேயா? டைம் இஸ் 10:08. ஸோ உங்களுக்கு 9:40. ஸோ நாளைக்கு ஐம் கோயிங் டு bring up the VPN connection and show it to you. And then next 2 or 3 days, we are going to troubleshoot and see how things go. And so this will be the last lab for this session. And poga we will take questions as it comes along. But now Fortinetல வந்து எனக்கு இந்த IPsec configure பண்ணுற போது இந்த ஃபயர்வால் பாலிசிலாம் திருப்பி வருவோம். அப்ளிகேஷன் லெவலில் நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். பட் யூனோ ஃபயர்வால்னால் எதுக்கு, என்ன அதனுடைய பர்பஸுங்கிறது இந்த ப்ரொஃபைலையும் பாலிசியும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த Fortinet ஸ்க்ரீனை வந்து போய் பாருங்கள், Fortinet டாக்குமெண்டேஷனையும் செக் பண்ணுங்கள், என்ன பண்ணுது இது. ஸோ இதை மட்டும் பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. Fortinet டாக்குமெண்ட் docs.fortinet.com போய் பாருங்கள். எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கைடில் எல்லாம் இருக்கும், எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன செய்யுது போய் பாருங்கள், படிங்க. ஸோ திஸ் இஸ் ஒன்லி அ ஸ்டார்ட். யூ நீட் டு கோ அண்ட் build your knowledge. இது வந்து எண்டே கிடையாது. ஸோ FortiGateல எல்லாம் எனக்கு தெரியுமான்னாக்க எல்லா ஃபீச்சரும் தெரியாது, அவ்வளோ ஃபீச்சர் இருக்குது இதில். ஸோ பட் மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணும். ஓகே, கேன் வி லீவ் இட் தேர்? சார் ஃபயர்வால் அப்படிங்கிறது மேக்ல டிஃபால்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க சார், அது வேறையா? அது எண்ட் பாயிண்ட் ஃபயர்வால். இது நெட்வொர்க் ஃபயர்வால், அது எண்ட் பாயிண்ட் ஃபயர்வால். ஸோ ஆன்டிவைரஸ் மாதிரி எண்ட் பாயிண்ட். ஸோ நம்ம வந்து மேக்கஃபி அது மாதிரி போடுறோமே, அந்த மாதிரி.
நார்டன் மேக்கஃபி மாதிரி. ஓகே. ஸோ அதில் நீங்கள் இருந்தாலும் நார்மல் ஸ்டாரின் நீங்கள் நார்மலாக ஒரு லைனக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் பை டிஃபால்ட்டாக ஓஎஸ்ஏ ஒரு ஃபயர்வால் வச்சிருக்கும். ஓ ஓகேங்களா? ஆனால் அது வந்து ஒன்லி அந்த ஓஎஸ்குள்ளே இருக்கிற இதை மட்டும் மேனேஜ் பண்ணுறதுன்னு. பட் அது எல்லா ப்ராடக்ட்லையுமே அந்த அந்தந்த லெவலுக்கு லேயருக்கு வச்சுருப்பாங்க. ஓகே. கரெக்ட். ஸோ அது அந்த பர்டிகுலர் யூசர் மட்டும் அட்மின் மாதிரி அந்த சிஸ்டம்ல என்னென்ன அலோவ் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறலாம். இது அட்மின் வேலை இல்லை, அந்த சிஸ்டம்ல இருக்கிற ஃபயர்வால். அது வந்து அந்த பர்டிகுலர் யூசருக்கு மட்டும். ஓகே. ஓகே. ஸோ இதோட விடுறேன். நான் அந்த பிடிஎஃப் வந்து என் பிசியில் எங்கே வச்சுருக்கேன்னு தெரில, பார்க்குறேன். பார்த்துட்டு ஐ வில் சென்ட் இட் டு யூ அண்ட் புட் இட் ஆன் வாட்ஸ்அப். ஸோ பை டுமாரோ எல்லாரும் 2 ரீஜன்லேயும், ஏற்கனவே ஒரு ரீஜனில் இருக்குது, இன்னொரு ரீஜனில் அப்டேட் யுவர் டெரஃபார்ம் ஸ்கிரிப்ட் அண்ட் கிரியேட், அதை தனி ஃபோல்டரில் வச்சுக்கணும். அதை நான் இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கல, நிர்மல் போட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே காப்பி பண்ணாதீங்க, make changes and do that. So by tomorrow have your second region built up and ready. Okay? ஓகே சார். Okay. சார் நான் செக் பண்ண அந்த 2வது ஃபோல்டர் கிரியேட் பண்ணி எனக்கு வந்து அப்பாய் ஒர்க் ஆச்சு. சூப்பர். ஓகே. பட் அகெயின் நிர்மல் வந்து ஒரு ஹெல்ப்பராக வச்சுங்க. அவர் போட்ட அதே அவர் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காருன்னு தெரில, அதே சப்நெட் அதே இதை போடாதீங்க. ஸோ மாற்றுங்க, அவசியம் மாற்றுங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து 3 பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டாலின், நிர்மல் அண்ட் அமீர். கார்த்திக், நீங்கள் வந்து கார்த்திக், ஜலால், அக்ரம் நீங்கள்லாம் வந்து ஏதாவது போட்டிங்களா? அக்ரம் அவர் பண்ணிட்டார் ஜி. நான் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த ஐஏஎம் யூசர் கிரெடென்ஷியல்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதை ஓகே. அப்டேட் பண்ணிட்டு நான் ரன் த டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட். சூப்பர் சூப்பர். உங்களை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன். எப்படி இருக்கீங்க? சாரி சார், நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சௌக்கியம். சார், இது இடையில எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் நிறைய கிளைண்ட் விசிட் இந்த மாதிரி ரொம்ப இருந்ததால வர முடியல சார். எனக்கு நைட்டு அண்டர்ஸ்டாண்டபிள். 10:30 11 ஆயிட்டுது. நான் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த லேபெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் சார். உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாரு. நிஜம், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் சார் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த ஆன்சைட் ஃபோக்ஸ் விசிட்டால வர ஓகே. முடியும். நாங்கள் பேசிட்டு இருந்தோம். வெரி சாரி சார். நோ ப்ராப்ளம். சாரி எல்லாம் சொல்லவே வேணாம். எல்லாரும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்ப்பா. நானும் ஒர்க் பண்ணுறவன் தானே, எனக்கு தெரியாதா? ஸோ பட் கேட்ச் அப் த மோர் வி ஓகே டூ. சார். நீங்கள் வந்து கொஷின்ஸும் வந்து உங்களுக்கும் வரும். அண்ட் ஸோ வி கேன் ஆல் ஹாவ் அ குட் டைம். எஸ் சார். தேங்க்யூ ஓகே, சார். பார்ப்போம். தேங்க்யூ சார். குட் தேங்க்யூ நைட். சார். தேங்க்யூ.